Welcome to my true life. ஹலோ. இன்றைக்கி நம்ம தோட்டம் நம்ம விவசாயம் பண்ணோம் இல்லையா, அந்த நிலத்தை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓகேங்களா? அங்கே வந்து என்ன சுற்றி பார்க்கலான்னா கொஞ்சம் காய்கறி பறிச்சிட்டு போகலாம் சமைக்கிறதுக்கு மத்தியானத்துக்குன்னு வந்திருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த புல் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. ஆக்சுவலி இந்த புல் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து தீவனத்துக்கு இதுதாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பசுந்தீவனமாக யூஸ் பண்ணுறது இதுதான். கொஞ்சம் வந்து ஒரு வேளை வந்து வேர்க்கடலை எடுத்தோன்னே அந்த கொடி அந்த செடி இருக்கும் இல்லையா, அது ஒரு வேளை, வைக்கோல் ஒரு வேளை, இந்த புல் ஒரு வேளை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த புல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 சென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். இந்த மாதிரி 40 சென்ட்டுக்கு வந்து இது ஆல்ரெடி நாங்கள் இந்த கொஞ்சம் தான் போட்டிருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம இந்த மாதிரி நட்டுருக்கோம். புதுசாக நடும்போது இப்படி தான் இருக்கும், இல்லை வேறு ரகமானு எனக்கு தெரியல. இது வாங்கிட்டு வந்து நட்டோம் வேறு இடத்துல. இது வந்து இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஓகேங்களா? தீவனத்தில் இது வந்து கொஞ்சம் வந்து கை வந்து அறுக்கும். கையை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இந்த சோகை வந்துடல, கையை வந்து கட் பண்ணிடும். இது வந்து அந்த சொனன்னு சொல்லுவாங்க. அந்த சொனை வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மாட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால நம்ம இது சூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே ரெட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து வெள்ளை குச்சி இருக்குது, ரெட்டு, இது க்ரீனு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம இந்த யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி துளுத்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி விட்டது. கட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயிராயிடும். நிறைய பேர் நல்லா ஹைட்டாக வளர்ப்பாங்க. நம்ம ஹைட்டாக வளர்க்குறது இல்லைங்க. ஓகேவா? ஏன்னா அதனுடைய தண்டு பகுதி வந்து மாடு வந்து கடித்து சாப்பிட்றதில்ல. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பயிராகவே ஃபுல்லாக வந்து இலையாக இருக்கும்போதே நம்ம வந்து சோகையாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த கீரை வந்து எல்லாருக்கும் தெரியும், அகத்திக்கீரை. இதுவும் மாட்டு தீவனத்துக்காக தான் நான் வந்து எடுத்துன்னு வந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். ஆனால் இது கட் பண்ண முடியாத அளவுக்கு ஹைட்டில் போகுது. இன்னும் வந்து மரம் நல்லா கிளச்சி வரணும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. வேப்ப மரம் இருக்குது பக்கத்தில், அந்த அளவுக்கு ஹைட் இருக்குது. தீவனத்துக்காக தான் நம்ம வந்து இந்த செடியும் வளர்க்குறோம். இந்த தோட்டத்தில் வந்து பாருங்கள் தானாகவே ஒரு நாட்டு அத்தி மரம் வந்து வளருது. இது வந்து நாட்டு அத்தி. ஓகேங்களா? இந்த எம்டிஆர் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இந்த இடத்துல தான் நம்ம இந்த புல்லை வந்து நம்ம வெட்டிட்டோம், கட் பண்ணிட்டோம். அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே ஹைட்டாக நம்மளுக்கு வளர்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு சைடு நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு சைடில் வளர்ந்துட்டே இருக்கும். எப்போவுமே வந்து ஆவரேஜாக நம்ம தோட்டத்தில் வந்து இந்த புல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நிறைய தண்ணி கொடுக்கணுங்க. தண்ணி வந்து எனி டைம் இருக்கணும். ஆனால் ரகமே இது வேறு, அது வேறு தான் நினைக்கிறேன் நான். இலை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. இது வந்து அத்தி செடிங்க. ஓகேங்களா? நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த அத்தி வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி. இது வந்து பூனா ரெட். இது வந்து ஃபுல்லாகவே ரெட் கலராகவே இருக்கும் பழம். நானும் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா இப்போ அன்சீசன் இல்லையா, இப்போ சீசன் இல்லாதனால பார்த்திங்கன்னா காய் கிடையாது. இந்த செடி வந்து நாங்கள் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அத்தி செடி கட் பண்ணும்போது நான் வந்து ஒரு பானையில் வந்து மண் போட்டு இதை எடுத்து வச்சுருந்தேன் நான். ஆனால் இது ஒன்று தான் வந்தது. ஓகேவா? மற்றது ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. நான் தான் அது வந்திருக்கா வரலையான்னு நான் பிடுங்கி பார்க்குற ஆள் நான். இது ஒன்று மட்டும் விட்டுருந்தேன். இது வந்து துளுத்துருச்சு. இந்த செடிக்கிட்ட நம்ம வந்து நான் வந்து ஆக்சுவலி ட்ரையல் மாதிரி தான் பார்த்தேன். செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன். பட் ஆனால் இது வருது. நம்ம வந்து ஒட்டு வச்சா இந்த செடி வந்து வருது. அப்படி மீந்த செடியில் இது ஒரு செடி. இது வந்து நம்ம இங்கே கிணத்துக்கிட்ட வந்து வச்சுருக்கோம். நம்ம முருங்கைக்காய் பறிக்கலான்னு வந்தோம். முருங்கைக்காய் வந்து இருக்குது. நம்மளுக்கு 2 காய் இருந்தால் போதும், பறிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 முருங்கைக்காய் பறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ பெரிய காய் பறிச்சிட்டோம். இப்போ திரும்பியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து செடி முருங்கை தான். இது வந்து எனி டைம் வந்து காய்ச்சிட்டே இருக்கும். பூச்சி தாக்குதல் இல்லைன்னா இது காய்ச்சிட்டே தான் இருக்கும். இங்கே என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன், எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. பட்டாம்பூச்சி பாருங்கள். கொஞ்சம் பில்லு பிடுங்கி போட்டிருக்காங்க. அதுக்கு அடியில் பாருங்கள் பட்டர்ஃப்ளைஸ். ஒரே கலராக இருக்குது, ஒரே ஃபேமிலி போல். எல்லாம் பறந்து போங்க பார்க்கலாம். ஃபுல்லாக பறக்குது. சவுண்ட் கேட்டுடுச்சு இல்லையா?
இன்னும் கூட இருக்குது அதில். ஆனால் இது ஒரே ஃபேமிலி போல், எல்லாம் ஒரே கலராக இருக்குது. எப்பவுமே பட்டர்ஃப்ளைஸ் கலர் கலராக இருக்கும்ல. இங்கே பாருங்களேன், இன்னும் ஒரு அதிசயம். நான் எவ்வளோ நாள் வந்து வீடியோவில் காமிக்கணும் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது அப்படின்னு நானும் யோசித்தேன். ஒன்று கூட மாட்டாது. இப்போ ஒரு ஃபேமிலியே இருக்குது. இது கிராஃபிக்ஸ் இல்லைங்க, ரியலாக இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ் தான். சூப்பரில். இப்படி தாங்க நம்ம வந்து எதிர்பார்க்காத சிலதெல்லாம் நடக்கும். நான் அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ பாருங்கள், புறா ஒன்று கிணத்துலேருந்து பறந்து போகுது, பறந்து போயிடுச்சு. இதுதாங்க நம்மளுடைய வந்து பழைய கிணறு. ஓகேங்களா, இன்னொரு கிணறு வந்து புதுசாக நம்ம வெட்டினது தோணுது. இது வந்து பழைய கிணறு. ஓகே, தண்ணி வந்து இன்றைக்கி நம்ம தான் நெல் நடுறதுனால தண்ணி இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சு. இப்போ தண்ணி உள்ளே போனோடனே என்ன ஆகும்னா, இந்த நடுவில் நிறைய கேப்லாம் இருக்குல்ல, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொந்தாக இருக்கும். இந்த பொந்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து கூடு கட்டி இருக்கும். நிறைய புறா இருக்கும். ஆள் வந்து பேசினாவே வந்து போயிடும். பட் இதை வந்து வலை போட்டு நிறைய பேர் பிடிச்சிடுவாங்க. இங்கே பாருங்கள், தூக்கணாங்குருவி கூடு. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு இன்ஜினியரிங் ஒர்க் வந்து தூக்கணாங்குருவி கூடு தான். சூப்பரில். இதுதான் வந்து அழிந்து வரும் ஒரு உயிரினம்னா தூக்கணாங்குருவி கூடுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம நிலத்தில் கொஞ்சம் இருக்குது. இது வந்து நம்ம மொச்சக்காய் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தோட்டங்க. ஓகேங்களா, மொச்சப்பயிறு இது ஃபுல்லாக. இது போட்டதுலேருந்தே வெயிலே இல்லை, அதனால நிறைய செடி வந்து காஞ்சு போச்சு. இந்த மாதிரி செடி வந்து நிறைய காஞ்சு போய் இப்போ மழை வந்ததுனால திரும்பி கொஞ்சம் இதுவே வந்து நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். பட் ஆனால் வந்து காஞ்சிருச்சு நிறைய. கல் பாருங்கள், இது ஏன் வந்து காஞ்சதுன்னா மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கல். இது நம்ம கிணறு தோணும் இல்லையா, அங்கே கிணத்துலேருந்து எடுத்து போட்ட இந்த கல்லெலாம் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம வந்து சமம் பண்ணி இந்த மாதிரி கலக்காய் போடுறது, மொச்சக்காய், எள் இந்த மாதிரி தான் இதில் விரைக்க முடியும். இந்த மானாவாரி மட்டும் தான் போட முடியும். ஏன்னா கீழே வந்து மண் கீழே இருக்குது, மேலே வந்து ஃபுல்லாக கல்லாக இருக்குது. பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்தால் கூட போதும் தான். நம்ம இங்கே ஒரு நாட்டு கொய்யா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது பாருங்கள், இதுக்கும் நல்லா காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி காய் கட் பண்ணணும். இப்போ பறந்து போனது வந்து பார்த்திங்கன்னா வந்து காடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, காடை. அது இந்த மாதிரி ஆள்லே நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து அது என்ன பண்ணியிருக்கோம், முட்டைலாம் வச்சுருக்கோம். இல்லைன்னா இற தேட வந்திருக்கோம். என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து பள்ளம் பறிச்சிருக்கு. இது கூடு கட்டுறதுக்காக பள்ளம் பறிச்சிருக்கா இல்லை இறைக்கான்னு தெரியல. பாருங்கள், நான் ரொம்ப வந்து பயப்படுறது இந்த காடைக்கு தான். ரீசன் என்னென்னா, அது பறந்து போகும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சவுண்ட் வரும். அதை பார்த்தா கொஞ்சம் பயம். நம்ம கீழே வந்து நம்மளுடைய மரங்கள் என்ன மரம்னா மழை வேம்பு இருக்கிற நிலத்துக்கு வந்துருக்கும். பட் இங்கே வந்து ஒரு மரத்தை வந்து யாரோ வெட்டின்னு போயிருக்கிறாங்க. யார் பாருங்கள், பொர்ச் மரம் தான், யாருன்னு தெரியலையே. இது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற மரத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இங்கே பிரண்டை பறிச்சோம்ல அந்த இடம். எனக்கு பள்ளம் தோட்டத்தை விட எனக்கு இந்த தோட்டம் ரொம்ப பிடிக்குங்க. ஓகேவா, ரீசன் என்ன, இந்த மாதிரி ஹைட்டான மரம், கீழே வந்து எனி டைம் சில்லுன்னு தான் இருக்கும், வெயில் வந்து அவ்வளோவா வராது. அதே மரம் வச்சது வந்து நம்ம மெயின்டெனவே கிடையாது. நம்ம இது களை இருக்குது அப்படிலாம் இல்லை, எதுவாக இருந்தாலும் இதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கும். நடுவில் வந்து நம்ம நெல்லிக்காய் வச்சுருக்கோம், மலை நெல்லி. இங்கே ஏன் வந்திருக்கேன்னு நான் சொன்னால், இங்கே பக்கத்து பாருங்கள், இந்த வேலி தாண்டி தான் இன்றைக்கி நான் போனேன். பக்கத்தில் வந்து கேழ்வரகு போட்டிருக்காங்க. சூப்பராக வந்துருக்குங்க கேழ்வரகு, பார்த்தீங்களா. இவ்வளோத்துக்கு இவங்க நடலை. ஓகேங்களா, ப்ராப்பராக பண்ணல. இவங்க அப்படியே டிராக்டரில் ஓட்டிட்டு அப்படியே விரைச்சி விட்டாங்க. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், கதிர் நல்லா குண்டு குண்டா நல்லா வந்திருக்கு கேழ்வரகு. இதை விட இன்னும் கீழ்கைனியில் வந்து இதை விட கீழே நிலத்தில் வந்து சூப்பராக இருக்குது. லாங்லேருந்து எடுக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 100 அடி டிஸ்டன்ஸில்.
ஆனால் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து நெல்லிக்காவும் மூங்கிலும் ஒன்றா வச்சுட்டோம். மூங்கில் பாருங்கள் எங்கேயோ போகுது, பக்கத்து நிலத்துக்கு எங்கே போய் நிற்குதோ தெரியல. இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. வெயில் காலத்தில் மூங்கில் கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக காஞ்சிடுதுங்க. ஓகேங்களா, காஞ்சிடுது. மழை வந்தால் துளுத்துக்குது. வெயில்லாம் வெயில் அது வந்து ரொம்ப மோசமான ஒரு வெயில் நம்ம ஏரியாவுக்கு. திருவண்ணாமலை கிருஷ்ணகிரினாவே வந்து நிறைய ஹீட்டான ஒரு பகுதி. மழை ரொம்ப கம்மி தான் இந்த ஏரியாவுக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை வந்து மேப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஜட் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட காஞ்சிபுரம், விழுப்புரம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாதிரி சுற்றி வந்து இத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். பட் இது வந்து ஒரு மாதிரி ஜட் மாதிரி இருக்கும். ஒரு ஆஃப் வந்து நல்ல மழை, நல்ல விவசாயமாக இருக்கும். ஓகேங்களா, நல்ல நெல், எனி டைம் நெல் வந்து தமிழ்நாட்டிலே தஞ்சாவூரை விட திருவண்ணாமலையில் தான் வந்து அதிகமாக விளையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உண்மையாகவே இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஆஃபில் இருக்கோம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பக்கம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மழை ரொம்ப கம்மி. மழை மட்டும் இருந்தால் நாங்கள் கூட நல்ல விவசாயம் பண்ணுவோம். இந்த பாருங்கள், நம்ம இந்த ஒரு பட்டம் தான் நெல் நடுவோம். ஆடி பட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆடியில் கூட போடல, ஆவணியில் தான் நாற்று விட்டு இப்போ புரட்டாசியில் வந்து நம்ம நடவு பண்ணுறோம். இந்த ஒரு போகம் தான். ஆனால் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நெல் நடுவாங்க, நெல் மிஷினில் அப்படியே கட் பண்ணுவாங்க. அந்த பில்லு கூட எடுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு அப்படியே திரும்பியும் டிராக்டர் வச்சு உழுது திரும்பி நெல். எனி டைம் அப்படி நெல்லே இருக்கிற ஏரியாலாம் இருக்குது. போலூர், கலசப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாவில். நமக்கு வந்து கம்மி. இது வந்து புதர். அந்த புதர் வந்து நம்மளது கிடையாது, அது வேறு ஒருத்தவங்களது. நம்மளது இந்த செடியோட நம்மளது லாஸ்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது மரம். நல்ல இந்த பறவைகளோட சவுண்டு. இதுதான் நான் நின்றுட்டுருக்கிற ஏரியா வந்து நம்ம நிலத்தினுடைய ஈஸ்ட், கிழக்கு பகுதி எண்டு. அதே மாதிரி வெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாவல் தோட்டம். இந்த ஏரியா தான் வந்து நம்ம தோட்டத்திலே அகலம் கம்மியான ஏரியா. ஏன்னா இது நம்ம அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிகப்பு ரெட் கலர் புளிச்சக்கீரைங்க. ஓகேங்களா, கோங்கரா. இதுதான் ரெட் கலர் புளிச்சக்கீரை. இது வந்து அந்த க்ரீன் கலரை விட வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு பர்சனலி புளிச்சக்கீரை பிடிக்காது. என்னை தவிர எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் சாப்பிட்டதுனால அதிகமாக சமைக்க மாட்டேன் நான் இது. ஆனால் இதில் அவ்வளோ வந்து எனர்ஜி, நிறைய வந்து அயன் கண்டென்ட் இருக்குது, நிறைய வந்து மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட்றாங்க என்னை தவிர. ஆனால் இந்த மற்ற அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளரும், பட் இலைகள் வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பெருசு பெருசாக அது ரொம்ப குட்டி குட்டிசாக இருக்கும். பட் இது பாருங்களேன், இலை எப்படி இருக்குது. இது வந்து ஆனால் நம்ம போடல. இது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. நம்ம வீட்டில் போட்டது நம்ம க்ரீன் கலர் தான் போட்டோம். இது எப்படி வந்ததோ. ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த கீழே இருக்கிற கொய்யா தோட்டத்தில் இது இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, அப்படி வந்தீங்கன்னா இது பாருங்கள். இந்த மாதிரி பறவைலாம் அந்த விதை வந்து எங்கெங்கே விழுந்ததோ அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. நம்ம நிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் ஆனால் கண்டிப்பாக பறிச்சுட்டு போயிடுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. யாரும் வேஸ்ட்லாம் பண்ணுறதில்ல, பறிச்சுட்டு போய் சாப்பிட்டோம். நல்லா இருக்கு. ஆனால் புளிச்சக்கீரை இது பாருங்கள், இங்கேயும் நிறைய முளைச்சிருக்கு. ஒரு வில்லேஜ் லைஃப்பில் பெனிஃபிட் என்னென்னா, எப்படி இருந்தாலும் வந்து நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் கிடச்சிடும். நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குறது பூண்டு மட்டும்தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்ம மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே ஒரு நாவல் வைக்கும்போது எல்லாம் கலந்து தான் வச்சோம். ஒரு நாவல் செடி வச்சுட்டோம். இந்த ஒரு நாவல் வைக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா பக்கத்தில் நெல்லி வந்தால் போதும் நமக்கு. நாவல் தான் நம்ம ஏற்கனவே தோட்டம் வச்சுருக்கோம். நெல்லி தான் கவுண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் மேலே நெல்லிலாம் எப்படி இருக்குது. ஒரு 10 அடிக்கு ஒரு 10 அடி வந்து செடி வித்தியாசப்படுதுங்க.
10 அடியில் பார்த்திங்கன்னா செடி நல்லா வளர்ந்துருக்கு. இன்னொரு 10 அடி பார்த்திங்கன்னா செடி வளராமல் இருக்குது. இந்த இலை பாருங்கள் நல்லா இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூச்சி நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வந்து கால்குலேட் வந்து பண்ண முடியாது. இதுதான் வந்து மேஜிக். பூமியை என்ன சொல்கிறது, ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, மர்மங்கள் நிறைந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயம். அதில் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி தான். இந்த மரத்தினுடைய இலைகளை பாருங்கள், இந்த மரத்தினுடைய இலையை பாருங்கள், ரெண்டும் ஒன்று தான். ஒரே அதான் இது வந்து 10 அடி கூட இருக்காது. ஒரே ஸ்க்ரீன்லேயே தெரியும் பாருங்கள், ரெண்டும் சேமும் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஏதோ ஃபால்ட் இருக்குது. ஓகேங்க, நம்ம காய் பறிக்க வந்தோம். முருங்கைக்காய் பறிச்சாச்சு. கருவேப்பிலை போய் பறிக்கணும். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொய்யாக்காவும் இங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. ஈவினிங் பறிக்கணும். மார்னிங் கொடுத்து அனுப்புறதுக்கு மார்க்கெட்டுக்கு தான் போகுது. நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் கேட்குறீங்க. பட் வந்து அது எப்படி வந்து சென்ட் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. இன்னும் நான் மார்க்கெட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன ரெடி பண்ணி கொடுப்போம்னா நெல்லிக்காய் ஊறுகாய், ஓகேவா, நெல்லிக்காய் ஊறுகாய், மலை நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன். ஏன்னா லெமன் நம்மளுக்கு கவுண்ட் அதிகமாக விளையும். அப்போ வந்து நம்ம ஊறுகாய் போட்டு பேசிக்கலி என்னுடைய மாமா வந்து என் ஹஸ்பண்டுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா சமையல் மாஸ்டர். எப்படின்னா மேரேஜ்க்கெலாம் சமைப்பாங்க இல்லையா, சமையல் மாஸ்டர். அவர் புக் பண்ணுவாங்களா மேரேஜ்க்கு. அப்போ வந்து அவர் நம்ம தோட்டத்தில் விளையிறது மேக்ஸிமம் வந்து அங்கேயே எடுத்துக்குவாங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம். நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் இல்லை, எலுமிச்சை ஊறுகாய் வந்து நம்ம கல்யாணத்துக்கு தான் கொடுப்போம். தேவைப்படணுங்க வீட்டுக்கிட்டே முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு கொடுக்குறோம். இன்னும் நம்ம வந்து நிறையா, ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியில் வந்து சேல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஓகேங்களா. நம்ம லோக்கலில் தான் சேல் பண்ணுறோம். வெளியில் போனால் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும், FSSA அது ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எதனா ஒன்று செய்யணும். வருங்காலத்தில் பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு, ஓகேங்களா. ஓகேவா. நிறைய பேர் ஹாபிக்கெலாம் பண்ணுறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபுல் டைம் ஜாப் பண்ணுறோம். அதனால் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப மொக்கையாக இருக்குது உங்கள் கான்செப்ட். ஏன்னா வந்து நிறைய வந்து நானே கூட அப்படி தான் இல்லை, விவசாயின்றதுனால நான் விவசாயம் சொல்கிறேன். விவசாயி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய ப்ரெஷர்டாக இருக்கும்ல, மக்கள் வந்து நிறைய ப்ரெஷராக இருக்கும். அதனால நம்ம நிறைய பொழுதுபோக்கு வீடியோஸ் தான் நிறைய பார்ப்போம், என்டர்டெயின் பண்ணுறது. நானே வந்து ரொம்ப சோகமாக இருந்தேன், ஏதோ ஒரு டயர்டாக இருந்துச்சுன்னா எதனா ஒரு காமெடியோ ஒரு சாங்கோ வச்சு தான் கேட்பேன். விட்டுட்டு இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டேன். உண்மைதான், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான், ஓகேவா. என் வீடியோ பார்க்கணுன்றதுக்காக இல்லை, அப்படி மிஞ்சி உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் என் வீடியோ பாருங்கள், ஓகேங்களா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.